Hi guys, welcome to Ability Coding. ஸோ இன்றைக்கி தான் Node.js ஃபஸ்ட் கிளாஸ் ஹலோஃபுல் ப்ரோக்ராம் Node.jsல எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக VS Code இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், Node.js உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நோடுன்ட்டு. ஸோ எம்டி ஷோ மோர் ஆப்ஷன் ஓப்பன் வித் VS Code. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சர்வர் server.js. ஒரு சில பேர் index.jsன்னு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபைலாக இருக்கணுன்றதால. ஒரு சில பேர் app.jsன்னு க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரியாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா app.js தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபைலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் சர்வர்னு க்ரியேட் பண்ணாலும் ஓகே, இண்டெக்ஸ்னு க்ரியேட் பண்ணாலும் ஓகே, ஆப்னு க்ரியேட் பண்ணாலும் ஓகே. ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நோட் ஸ்பேஸ் -v கொடுத்தீங்கன்னா நோடு வேர்ஷன் கண்டிப்பாக Node.js இருக்கணும். அடுத்தது npm ஸ்பேஸ் -v. ஓகேவா? அடுத்தது கண்டிப்பாக npm இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னா npm init அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ நோடு பேக்கேஜ் மேனேஜரை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் init கொடுக்க சொல்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களோட பேக்கேஜோட நேம் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியாக நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ சர்வர் சர்வர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட சர்வரோட வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்கும். பை த டிஃபால்ட்டாக உங்களுக்கு வேர்ஷன் 1ல் தான் இருக்கும், அதனால் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ சர்வரோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு கேட்கும். இது யாரோடைய சர்வர் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணலாம். ஓகே. அடுத்தது என்ட்ரி பாயிண்ட். உங்களோட சர்வர் வந்து server.jsல தான் என்ட்ரி ஆகுதா? பை த டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த ஃபோல்டரில் ஏதாவது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் index.js இல்லை app.jsன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா இதை தான் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கும். பை த டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கும். இல்லை நான் அதை ஓவர் ரைட் பண்ணுறனாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், app.js அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சர்வருக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கணும். ஸோ அடுத்தது டெஸ்ட் கமாண்ட், அப்படியே அடுத்தது கிட் ரெபாசிட்டரி, அடுத்தது கீவேர்ட்ஸ், சர்வரோட கீவேர்ட்ஸ், அடுத்தது ஆத்தர் உங்களோட பேர் போட்டுக்கலாம், இல்லை உங்களோட இன்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷனோட பேர் போட்டுக்கலாம். ஸோ லைசன்ஸ், அடுத்தது ஸ்கிப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா திஸ் இஸ் ஓகேவா அப்படின்னு கேட்கும். ஓகேவா? நீங்கள் அதுக்கும் என்டர் அடிங்க, எஸ்லாம் டைப் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இப்போ என்ன ஆகுனா package.jsன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம் சர்வர், இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ வேர்ஷன் ஒரு வாட்டி நீங்கள் அப்டேட் பண்ண சொல்ல, லைவில் புஷ் பண்ண சொல்ல இந்த வேர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. வேர்ஷன் 1, வேர்ஷன் 1.1, 1.1.1, 1.1.2, 1.1.3, அப்படியே 1.1.9 போனதுக்கப்புறம் 1.1ன்னு வந்துடும். 1.1.123 அப்படியே வேர்ஷன் 2, 3, 4, 5 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த சர்வரை நான் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத. டெர்மினல் ஓப்பன் பண்ணி கிளியர் CLS, ஓகே, npm இல்லை நோட் ஸ்பேஸ் server.js, நோடு ஸ்பேஸ் server.jsன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதைக்கு எதுவும் பிரிண்ட் ஆகலை, காரணம் உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ லெட் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துக்கிட்ட இப்போ a வந்து பிரிண்ட் ஆகணுமா, லாக் பண்ணலை, லாக் a. ஓகேவா? இப்போ எனக்கு 5ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நான் அந்த 5ன்றதை ஒரு செகண்ட் எனக்கு சர்வர் கனெக்ட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நல்லா யோசிச்சிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு செகண்ட் ஆன் ஆகி திரும்பி சர்வர் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு சர்வர் ஆன்லைன்லேயே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பேக்கேஜ் நோடுமான், NODEMON. இந்த நோடுமான் என்ன பண்ணுன்னா உங்கள் சர்வரை எப்பயுமே ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ npm இன்ஸ்டால்னு ஃபுல்லாகவும் டைப் பண்ணலாம், ஐன்னு டைப் பண்ணலாம். npm install நோடுமான் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நோடுமான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். package.jsன்ல உங்களுக்கு நோடுமான்னு ஒரு டிபெண்டன்சி ஆட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி டிபெண்டன்சின்னு ஒன்று இருந்திருக்காது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் கமாண்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு டிபெண்டன்சியில்
நோடு மேன் ஒன்று ஆட் ஆயிருக்கும். ஓகேவா, இதை பார்த்தா தெரியும். ஸோ பேக்கேஜ் டாட் லாக் ஜேசன் ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இது எதுக்காகனா எந்தெந்த ஃபைல் என்னென்ன வேர்ஷன் அப்படின்றதுக்காக இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தென் நோட் மாடல்ஸ். ஓகேவா, ஸோ நோட் மாடல்ன்றது ஒரு பேக்கேஜ் மாடல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, இதையுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் ரியாக்டில் சிஎல்எஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ என்னோட சர்வரை அப்படின்னா இட்ஸ் ஈஸி. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா, நோட் ஸ்பேஸ் சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கா. இந்த இடத்துல மெயின் பாருங்கள், மெயினில் சர்வர் டாட் ஜேஎஸ். இங்கே ரெண்டுமே ஒரே ஃபைல் தான் இருக்கணும். இங்கே சர்வர் டாட் ஜேஎஸ் இருந்தால் இங்கேயும் சர்வர் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும். இந்த ஃபைல் நேமும் சர்வர் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும். ஓகேவா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சர்வர் டாட் ஜேஎஸ்னு இருந்தால் இங்கேயும் சர்வர் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும். இந்த ஃபைல் நேமும் சர்வர் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும். ஃபைல் நேம் ஆப் டாட் ஜேஎஸ்னு இருந்தால் இங்கேயும் ஆப் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும், இங்கேயும் ஆப் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும். இது நீங்கள் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்னு கொடுத்துருந்தீங்கன்னா இதுவும் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும், இதுவும் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு. ஓகேவா, இதுக்கப்புறம் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு npm ஸ்டார்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் என்ன பண்ணணும், நோட் மான். ஓகே, ஸோ அப்படியே கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று, நோடுன்னு இருக்கா, நோடு சர்வர் டாட் ஜேஎஸ்னு. ஸோ இதை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வெறும் npm ஸ்டார்ட்னு கொடுத்தாலே இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுது சர்வர், ஆனால் ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள். ஸோ இந்த இடத்துல நோட் சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த நோடு மான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, என்ன மாற்றிக்கிறேன், நோட் சர்வர் டாட் ஜேஎஸ் நோடு மான் சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு சிஎல்எஸ். இப்போ நான் npm ஸ்டார்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆச்சு, வெயிட்டிங் ஃபார் சேஞ்சஸ்னு வருதா. இப்போ நான் அந்த இடத்துல 5ன்றதை 6ன்னு நான் டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சர்வர் என்ன ஆகும், நான் சர்வர் ரன் பண்ணலாம் இல்லை. ஓகேவா, ஜஸ்ட் நான் அங்கே 6ன்றதை 7ன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சர்வர் எனக்கு ரீஸ்டார்ட் ஆகுதா, ரியாக்ட் மாதிரியே. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சேஞ்ச். சரி ப்ரோ, இதில் எப்படி ப்ரோ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறது? பிரிண்ட் பண்ணுறதுனா நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சர்வரில் பிரிண்ட் பண்ணணும், ப்ரௌசரில் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, எனக்கு ப்ரௌசரில் ரெக்வஸ்ட் வரணும். ஸோ எப்படி பண்ணுறது? ஓகேவா, ஃபஸ்ட்டு கோட் வைஸாக நம்ம போவோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி தேவை. ஸோ அதுதான் சர்வர். ஓகேவா, npm ஃபஸ்ட்டு சிஎல்எஸ் கொடுத்துறேன், கிளியர். npm install install express. express is a node.js server. ஓகேவா, ஸோ நான் இதை கொடுத்துட்டுனா எனக்கு எக்ஸ்பிரஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா, இதே தான் பேக்கேஜ் டாட் ஜேசனில் உங்களால் டிபெண்டன்சியில் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் npm ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், நல்லா பாருங்கள். const express express equal to, ஸோ require ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் நான் போட்டிருப்பேன், இப்படி தான் இம்போர்ட் பண்ணணுன்ட்டு. ரெக்வயர் போட்டு தான் இம்போர்ட் பண்ணணும். நம்ம எக்ஸ்பிரஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, எக்ஸ்பிரஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பிரஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ண டிபெண்டன்சி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ரியாக்டில் நம்ம இம்போர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டுனா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ க்ரியேட் பண்ணால் தான் நல்லா யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்ட் ஆப், ஆப்ன்றது ஒரு வேரியபிள், அது எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணுது. ஸோ இதே தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக மேலே இம்போர்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இப்போ யூஸ் நேவிகேட்ன்றது என்னது, ரியாக்ட் அவுட்டர் டோமில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம நேவிகேட்ன்ற வேரியபிளுக்கு இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் தான் நம்மளோட சர்வர் மெயின் அப்ளிகேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, சரி. ஸோ இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஆப் டாட் லிசன். ஓகேவா, லிசன் போட்டால் லிசன் இஸ் அ மெத்தட். அந்த லிசன் மெத்தட் என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட சர்வரை லிசன் பண்ண முடியும். ஆல்ரெடி லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் எனக்கு ரியாக்ட் ரன் ஆகும். நீங்கள் 3000 வேணாலும் ரன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஆப் இஸ் லிசனிங் ஆன் 5000 போட்டாச்சு. அப்போ 5000ல் லிசன் பண்ணிட்டா
இந்த சர்வர் 5000ல லெசன் ஆகுதா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? அதனால இங்க ஒரு கமா போட்டு பக்கத்துல ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன்னா console.logன்னு அடிச்சுக்கிறேன். ஓகேவா? console.log server is running on the port 5000 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்படி போகிற செகண்ட் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன போர்ட்டில் ரன் ஆகுது. லெசன் இஸ் அ மெத்தட். அந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன போர்ட்டில் ரன் ஆகுது. செகண்ட் பேராமீட்டர் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போட்டு ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட என்ன சேஞ்ச் பண்ணாலும், ஈவன் ஒரு லைன் சேஞ்ச் பண்ணாலும் அது அப்படியே எனக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்களா, இஸ்க்கு நடுவில் நான் ஸ்பேஸ் விட்டேன், திரும்பி நான் ஸ்பேஸை கம்மி பண்ணேன், எனக்கு திரும்பி சர்வர் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு ரன் ஆகுது. இதுதான் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ இப்போ சர்வர் லோக்கலோஸ் 5000 ரன் ஆகுது ப்ரோ. ஸோ செக் பண்ணிடலாமா ரன் ஆகுதான்ட்டு ரியல் டைமா. ஸோ நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக localhost 5000 localhost followed by colon. ஓகேவா? 5000 போனீங்கன்னா cannot getன்னு உங்களுக்கு வரணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சர்வரோட URL http localhost 5000 லோக்கல் சர்வர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா cannot getன்னு வருது. இந்த இடத்துக்கிட்டே உங்களுக்கு கெட் பண்ண சொல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இப்போதைக்கு இந்த சர்வரில் எதுவுமே இல்லை. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு கிரியேட்னா ஆப் டாட் கெட். கெட்னா என்னதுமா, இஸ் அ மெத்தட். கெட் என்ன பண்ணும், கெட் போஸ்ட் புட்டு டெலிட். கெட் என்னமா பண்ணும், வாங்கும் இல்லையா? ஸோ இப்போ கெட்ன்ற ஒரு மெத்தட், ஆப்ன்றது என்னோட சர்வர், கெட்ன்றது மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தடுக்கு நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னா, ஸோ என்ன ரவுட் அப்படின்ட்டு நான் டேரெக்டாக லோக்கலோஸ் 5000 போட்டுக்கிறேன். போட்டுட்டு கமா அடுத்த பேராமீட்டர் எனக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்த பேராமீட்டர் எனக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் எனக்கு வந்து போர்ட் நம்பர், எந்த போர்ட்டில் என்னோட சர்வர் ரன் ஆகணும். அடுத்தது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் உள்ள console.log போட்டிருந்தேன். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து REQUEST ரெக்வஸ்ட், ஒன்று RESPONSE. ரெக்வஸ்ட்ன்றது யாராச்சும் சர்வர்கிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ரெக்வஸ்ட். சர்வர் இந்தாப்பா இதை வச்சுக்குப்பா அப்படின்னு கொடுத்தா அது ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். சென்ட் இஸ் அ மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ யாராச்சும் வந்தாங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ட்டு எனக்கு சர்வரில் என்ன வரும், எனக்கு டேட்டா வரும். ஓகேவா? ஸோ இதுவே ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக கான்ஸ்ட் டேட்டா பேஸ் ஈக்குவல் டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் நேம் ABILITY எபிலிட்டி கமா ஏஜ் 27 கமா ஃபோன் 9489623700. ஓகேவா? ஸோ இதையுமே நம்பராகவே கொடுத்துடலாம். நம்பர் தானே, சரி ஓகே. அடுத்தது இமெயில், EMAIL இமெயில் எபிலிட்டி CODING@gmail.com. ஓகேவா? ஸோ இது எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து வரக்கூடிய எனக்கு ஒரு டேட்டான்ட்டு வச்சுக்கோங்களேன் சாம்பிளாக. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்டில் என்னால் இதையுமே சென்ட் பண்ண முடியும் இல்லையா? வந்திருக்கா ஆப்ஜெக்ட்டு? இப்போ இதான் லோக்கலோஸ் 5000. நீங்கள் கெட்டு போட்டு மாக்கேபேயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் கொடுத்துருப்பீங்க இல்லையா? மாக்கேபேயில் இந்த மாதிரி டேட்டா தான் வந்திருக்கும் கரெக்டாக? ஸோ இந்த இடத்துக்கிட்ட அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஒரு அரே போட்டு அரேக்குள்ளே இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும், சர்வரை ரெஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், டேட்டா வந்திருக்கா? இப்போ இந்த 2 டேட்டாவை டேபிளில் உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா சிம்பிளாக?
நேம்னு ஒரு ஃபீல்டு, ஏஜ்னு ஒரு ஃபீல்டு, ஃபோன்னு ஒரு ஃபீல்டு, இமெயில்னு ஒரு ஃபீல்டு. ஸோ உங்களோட சர்வர் வந்து லோக்கலோஸ் 5000. லோக்கலோஸ் 5000ல் நீங்கள் வெறும்னா போடாமல் கெட்டுன்னு போடணும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ நான் போட்டேன்னா cannot கெட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட கெட் நீங்கள் கெட்டுன்னு மாற்றிட்டீங்கன்னா இதான் உங்களோட எண்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது? எண்டு பாயிண்ட். ஒரு சர்வரோட எண்டு பாயிண்ட். இப்போ cannot கெட்டுன்னு வருது. இதுவே நீங்கள் லோக்கலோஸ் 5000 /கெட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். ஒரு சர்வரோட எண்டு பாயிண்ட்டை பொறுத்து தான் அந்தந்த எண்டு பாயிண்ட்டில் என்ன கிடைக்கும். /கெட்டு, /போஸ்ட்டு, /சைன்இன், /லாகவுட், /லாகின். ஓகேவா? ஸோ /டேட்டா, ஸோ எல்லாம் வந்து /வீடியோ ப்ளே. ஓகேவா? /வீடியோ டெலீட். ஓகேவா? நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு எண்டு பாயிண்ட்லேயும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுறது எப்படி? கோடு வந்து ரொம்ப பெருசு கிடையாது. ஓகேவா? கோட் இஸ் வெரி சிம்பிள். இதுவே வந்து டேட்டாபேஸ் கான்ஃபிக் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 லைன், வெறும் 10 லைன் தான் டேட்டாபேஸ் கான்ஃபிக் பண்ணீங்கன்னா டேட்டாபேஸ்லேருந்து உங்களால் டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். 100 டேட்டாவை நம்மளோட ஓன் டேட்டாபேஸ்லேருந்து நம்மளோட டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? டோட்டலாக சர்வர் வந்து ஒரு 100+ லைன்ஸ். ஓகேவா? ஒரு CRUD ஆப்ரேஷனுக்கு, என்டையர் CRUD ஆப்ரேஷனுக்கு. ஸோ இதை கற்றுக்கணுன்னா 3-4 டேஸ் போதும். ஆனால் கான்செப்ட் வைஸாக கற்றுக்கணுன்னா இந்த இடத்துக்கிட்ட ஏன் வேரியபிள்னா என்ன, அரேனா என்ன, அரே ஆப்ஜெக்ட்னா என்ன, அரே மெத்தட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ்னா என்ன, ஸோ ஏன் பேராமீட்டர்னா என்ன சொல்கிறாங்க, ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணால் என்னது, ஒரு ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணால் என்னது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்டு, ரிசீவ் பண்ணால் பேராமீட்டரை உள்ளே யூஸ் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூனா என்ன. இந்த ஜாவாஸ்கிரிப்டோட ஒட்டுமொத்த கான்செப்டை நீங்கள் படித்தா மட்டுமே உங்களால் சர்வரை க்ரியேட் பண்ண முடியும். ரியாக்ட்ன்றது JSX, ஓகே, அங்கேயும் ஜாவாஸ்கிரிப்ட் தேவை. ஆனால் நோடுன்றது பியூர் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுவுமே கிடையாது. பியூராக நீங்கள் படித்த அந்த ஜாவாஸ்கிரிப்ட் 20 கான்செப்டில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அடிக்கவே போகிறீங்க சின்டாக்ஸை. அதனால் வெறும் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும். ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கெட்டுன்றது. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க. இன்பில்டு மெத்தட்ஸ் நிறையா இருக்கும். லெசன் ஒரு மெத்தடு, கெட்டுன்னு ஒரு மெத்தடு, போஸ்ட்னு ஒரு மெத்தடு, புட்டுன்னு ஒரு மெத்தடு, டெலீட்னு ஒரு மெத்தடு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தாக்கு பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மெயினாக தேவை. ஸோ ஒரு 3-4 டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு CRUD ஆப்ரேஷனே க்ரியேட் பண்ண முடியும். பொறுமையாக போங்க. ஒரு நாள் சர்வர் க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு நாள் MongoDB கனெக்ட் பண்ணுறது எப்படி. ஓகேவா? ஸோ ஒரு நாள் கெட்டு, ஒரு நாள் போஸ்ட்டு, ஒரு நாள் புட்டு, ஒரு நாள் டெலிட்டு, ஒரு நாள் என்டையர் சர்வர்லேயே கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு. ஓகேவா? அப்படியே அந்த சர்வரை எப்படி நம்மளோட ரியாக்ட் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது. ரியாக்டில் ஒரு CRUD ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, எக்ஸ்டர்னலாக மாக் API வச்சு. அந்த மாக் API இல்லாமல் உங்களோட ஓன் சர்வர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் டேட்டாவை நீங்கள் கிரியேட், ரீட், அப்படியே டெலிட் பண்ணணும். ஸோ இதை வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு CRUD ஆப்ரேஷன், ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் முடிஞ்சுது. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணலாம், கூகுள் லாகின் வைக்கலாம், கிட்டப் லாகின் வைக்கலாம், ஃபேஸ்புக் லாகின் வைக்கலாம். ஓகேவா? அத்தன்டிஃபிகேஷன் வைக்கலாம். அட்மின் லாகின் பண்ணால் அட்மின் பேஜுக்கு போகிற மாதிரி, யூசர் லாகின் பண்ணால் யூசர் பேஜுக்கு போகிற மாதிரி, பேமெண்ட் வைக்கலாம், பே பண்ணால் பே ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இல்லை மேப் API கற்றுக்கிட்டு மேப்பில் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ கூகுள் மேப்பை இன்டகிரேட் பண்ணலாம் இல்லையா, வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ், ஜோகோ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். ஓகேவா? நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும் சர்வர்லேயும். அதே மாதிரி பேக் ஹேண்ட் போது டிபெண்டன்சி சொல்லுவோம், சர்வர்னும் போது அங்கேயும் அது டிபெண்டன்சி தான். ஓகேவா? பேக்கேஜ் நம்ம சொல்லுவோம். சர்வரில் வந்து நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டோம்ன்றது என்னது, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் இல்லையா. ஸோ இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ரியாக்ட் லைப்ரரியில் நம்ம மல்டிபிள் பேஜ் யூஸ் பண்ண முடியாதுன்னு, ஏன்னா ரியாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? package.json போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்பிரஸ்னு ஒரு டிபெண்டன்சி, ஸோ நோட்மான்னு ஒரு டிபெண்டன்சி. இந்த மாதிரி NPM இருக்கு இல்லையா, நோட் பேக்கேஜ் மேனேஜர், இதில் வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் டிபெண்டன்சி, 1 மில்லியனா 10 லட்சம், 30 லட்சம் டிபெண்டன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 15 இல்லை 20 யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டாலே அதுவே எனஃப். ஓகேவா? யூ ஆர் கேப்பபிள் டு கிரியேட் என்டையர் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இன்க்ளூட் பேமெண்ட் கேட்வே. You are capable to create entire e-commerce application, literally like Amazon or Flipkart, Zomato or YouTube. ஓகே. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட பிளேயர் சொல்லி போட்டு இதோட முடிச்சு வைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து இதோட அட்வான்ஸ் கிளாஸஸ், சர்வர் கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ buddies.